ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு த சேனல் ஓன் விருந்து. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு பழமையான ரெசிபி தான் பார்க்க வந்திருக்கேன். நெய்யில் வறுத்த மீன். அதாவது இதில் எந்த விதமான மசாலாஸும் சேர்க்க போகிறது கிடையாது. நெய், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இஞ்சி பேஸ்ட்டு, உப்பு, இவ்வளோதாங்க நம்மளோட மீன் பொரிக்கிறதுக்கான மசாலா ப்ரிப்பரேஷனே. வேறு எந்த விதமான சில்லி பவுடரோ அந்த பவுடர் இந்த பவுடர் எதுவுமே சேர்க்கல. இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மசாலா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்பயும் போல் ஃபிஷ்ஷில் தடவுற மாதிரி தடவிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது நான் நாக்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறப்போ ஈஸியாக இருக்கும். நிறைய முள் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறப்ப கஷ்டமாயிடும்ன்றனால இந்த மீன் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது நல்லா மசாலா ரெண்டு பக்கமும் தடவி எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 minutes மேரினேட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணிவிட்டு தவாவில் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா நெய் சூடானதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை நம்ம போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு இஞ்சி போனால் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 minutes டைம் ஆகுமே தவிர வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டைமும் கிடையாது. வெரி வெரி ஈஸியான ரெசிபி தான். அதுவும் லைட் காரத்தோட ஃபிஷ் ஃப்ளேவரோட அந்த மீன் கடைசியாக சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக நெய்யில் யாரும் பண்ண மாட்டாங்க. தேங்காய் எண்ணெயில் மீன் பொரிச்சிருப்பாங்க, இல்லை கடலை எண்ணெயில் மீன் பொரிச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம், இல்லை கோல்ட் வின்னரில் தான் பார்த்துருக்கோம். நெய்யில் கண்டிப்பாக பொரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக மேரினேட் பண்ணிட்டு எடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு 15-20 minutes வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா இந்த மாதிரி தவாவில் ஒட்டாது. ஸோ கொஞ்சம் நல்லாவே மீனில் மேரினேட் ஆகிடுக்கும். இந்த பக்கம் ஒரு 2-3 minutes, அந்த பக்கம் ஒரு 2-3 minutes, மொத்தமாகவே ஒரு ஃபிஷ்ஷோட குக்கிங் டைமே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 minutes தான். கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா நம்மளோட வறுத்த நெய் மீன் ரெடி. நெய் மீன்னா நெய் மீன் தான் வாங்கணும்னு இல்லை, இந்த மீன் கூட நெய்யில் பொரிச்சு நம்ம நெய் மீன்னு சொல்லிக்கலாம். பேபிஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் நல்லாவே வெந்துருச்சு. இதை எடுத்து அப்படியே ரைஸோடு சேர்த்து அந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு கொடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.